எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ஃபோர்ஸ், கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ், அப்புறம் வெக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன அர்த்தங்கிறது வந்து இதுக்கு முந்தின வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து உங்களோட மெயின் ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு மெயின் பார்ட்டு. இதில் தான் நிறையா விதமான ஃபோர்ஸஸோட நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு நிறையா வரும். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. வெக்டர்ஸ் பற்றி அப்புறம் கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றது. ஸோ அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர் சிஸ்டம்ஸை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு மூணு படம் போட்டிருக்கீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் எடுத்துறீங்க. ஓகேங்க, ஒரு பட்டன் எடுத்துறீங்க. இந்த பட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உங்கள் விரல் எவ்வளோ உங்கள் விரலோட இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கும், உங்கள் விரலுக்கு எவ்வளோ கனமாக உங்கள் விரல் இருக்கோ, இந்த பட்டன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன பட்டன் தான். அது ஒரு சின்ன பட்டன் தான். அதாவது வந்து இந்த பட்டனே வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை போய் நீங்கள் அழுத்துறீங்க. அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். அதை ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை போய் நீங்கள் அழுத்துறீங்க. சரிங்களா? ஸோ வந்து இது கூட ஒரு ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படிம்போம். ஓகேங்களா? இது மூணுத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இது பார்த்துக்கோங்க, ஒரு பட்டன் இருக்குது, ஒரு பட்டன் அழுத்துறீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அதாச்சும் ஒரு பாயிண்ட் மேலே அழுத்துறீங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் மேலே அழுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் மேலே சில ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுறது அப்படின்னா இந்த கேஸ்லேருந்து ஒரு விரல் மட்டும் தான் இருக்குது, அதனால ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் இந்த பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் மேலே பல ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம். ஓகேங்களா? இந்த இந்த பக்கத்தில் இந்த ஒருத்தர் அழுத்தலாம், இந்த பக்கத்தில் இன்னொருத்தர் அழுத்தலாம், அது மாதிரி பல ஃபோர்ஸஸ் இருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் மேலே தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸஸ் ஆன் அ பாயிண்ட் அப்படிம்பாங்க. அதாச்சும் ஒரு பாயிண்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பட்டன் எடுத்துறது தான் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆன பாயிண்ட். அதுக்கடுத்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு கிரேனை வச்சு ஒரு செவரை தூக்கி நகத்தை பார்க்குறாங்க. ஒரு செவரை தூக்கி நகத்தை பார்க்குறாங்க. சரிங்களா? இந்த செவரில் வந்து 4 இடத்துல வந்து கொக்கி மாட்டி தூக்குறாங்க அந்த செவரை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த செவரில் வந்து நான் போன வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், பிளேன், ஸ்பேஸ் பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு அளவு இருக்குது, இந்த பக்கம் ஒரு அளவு இருக்குது, கீழே போகிற மாதிரி ஒரு அளவு இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒரு ஒய் ஆக்சிஸ் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒரு ஒய் ஆக்சிஸ் மாதிரி நினச்சிக்கலாம். அதாவது 2 ஆக்சிஸ் தான் நம்ம இதில் பார்க்க முடியும். ஒரு செவருங்கிறதுனால ஒரு 2 ஆக்சிஸ் பார்க்கலாம். சைடில் போகிறது ஒன்று, மேலே கீழே போகிற ஒரு ஆக்சிஸ், எக்ஸ் அண்ட் ஒய். அந்த செவருக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், பட் அது பெருசாக நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப இந்த இந்த ஹைட்டு, இந்த செவரோட அகலத்தெலாம் பார்க்குறச்சு இந்த திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால் அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. ஸோ அப்படின்னு பார்க்குறச்சே நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு எக்ஸ்ஒய் உள்ள ஒரு செவர் இருக்குது. ஸோ வந்து அதை என்ன சொல்லலாம், நம்ம ஒரு பிளேன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே இந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு மட்டும் நம்ம மார்க் பண்ண முடியும்னா அதை பிளேனும்போம். ஸோ அந்த ஒரு பிளேன் இருக்குது, அந்த பிளேனில் வந்து வேறு பாயிண்டில் இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்குது, இந்த கொக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்குது, இந்த கொக்கி இந்த பாயிண்டில் இருக்குது. அது ஒவ்வொரு கொக்கியும் வேறு பாயிண்டில் இருக்குது. சரிங்களா? எல்லாமே ஒரே பாயிண்டில் இல்லை. இங்கே வந்து எல்லாமே ஒரே பாயிண்டில் இருக்குன்னு சொன்னீங்களே, இங்கே அப்படி இல்லை, எல்லா கொக்கியும் வேறு பாயிண்டில் இருக்குது. ஆனால் இந்த XY பிளேனில் தான் இருக்குது இந்த செவரு. அந்த செவரை வந்து நம்ம XY பிளேனுங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். ஸோ அந்த எல்லா ஃபோர்ஸுமே அந்த XY பிளேனில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா ஃபோர்ஸும் ஒரே பிளேனில் இருக்குது, ஆனால் ஒரே பாயிண்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்கிற மாதிரி ஒரே பாயிண்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எல்லாமே ஒரே பிளேனில் தான் இருக்குது. அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபோர்ஸஸ் இன் அ பிளேன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஃபோர்ஸஸ் இன் அ பிளேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது பாருங்கள், இது வந்து ஒரு வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க்குக்கு வந்து நாலு மெயினாக இங்கே 5வது இருக்குது. நம்ம அந்த 5வது இந்த 4 மட்டும் நம்ம பார்ப்போம். 4 பில்லர் இருக்குது. இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர். 4 பில்லரில் தான் இந்த டேங்க் வந்து மேலே பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. இங்கே நடுவில் ஒரு பில்லர் இருக்குது, நான் அதை இப்போதைக்கு விடுறேன். ஸோ இந்த 4 பில்லரில்
இந்த டேங்கை பிடிச்சி வச்சுருக்கு. இப்போ இந்த பார்க்குறச்சு உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ வந்து இந்த டேங்க்ல வந்து இப்படி போனீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கலாம், மேலே கீழே போகிறதுக்கு ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். இந்த பக்கம் இந்த பின்னாடியில் இருக்குல்ல, ஸோ அது முன்ன பின்ன போகிறதுக்குலாம் வந்து செட் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் ஒய் செட் இப்போ வந்து 3 ஆக்சஸ்க்கு வந்துட்டோம். முதல்ல வந்து ஒரு பாயிண்ட் தான், அப்புறம் 2 ஆக்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து 3 ஆக்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அதாச்சும் வந்து இங்கேருந்து இங்கே போகிறேன்னா நான் எக்ஸில் போகிற மாதிரி, மேலேருந்து கீழே போகிறேன்னா ஒயில் போகிற மாதிரி, இங்கேருந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற இங்கே இருக்கிற ஒரு காலம் இருக்குல்ல, இந்த காலமுக்கு நான் போகிறேன் அப்படின்னா Z ஆக்சிஸில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து மூணு ஆக்சிஸ்க்கு வந்துட்டோம். இது வந்து இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே போவோம், இன்னும் கொஞ்சம் அதை சிம்பிளிஃபை பண்ணி வரைஞ்சிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் இந்த 4 காலம் வரைஞ்சி 4 பில்லர் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே அந்த டேங்க் வந்திருக்கு, இதுக்கு மேலே அந்த டேங்க் இருக்குது. அதை நான் இங்கே காமிக்கலை. இந்த டேங்க் வந்து இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, அதை நான் இங்கே காமிக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேங்க் ஒன்றும் கண்டிப்பாக இந்த டேங்க்கு நிறைய வெயிட் இருக்கும், தண்ணி வேறு இருக்கும் உள்ள நிறையா. அந்த தண்ணியோட வெயிட்டும் சேர்த்து அத்தனையோட வெயிட்டும் வந்து இந்த 4 காலம் இல்லை 6 காலம் 5 காலம் எவ்வளோ காலம் இருக்கோ அந்த காலம் தான் இந்த வெயிட் எல்லாம் தாங்கிக்க போகிறது. ஸோ அந்த தாங்கிக்கிற வெயிட்டு, அந்த ஃபோர்ஸை தான் நான் வந்து இந்த பிளாக் கலரில், அது கருப்பு கலரில் ஆரோ மார்க்கில் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து வெயிட்டை தாங்கிறது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த கருப்பு கலர் ஆரோ மார்க். சரிங்களா? அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இதுதான் வந்து 1 காலம் 2 காலம் 3 காலம் 4 காலம். சரிங்களா? இப்போது இதை வந்து நான் எப்படி பார்க்கலன்னா, இதையும் சேர்க்கறத வந்து நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸாக வச்சுக்கிறேன். இந்த காலமையும் பக்கத்து காலமையும் சேர்க்கறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி இப்படி வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த காலமோட மேல் பகுதியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காலமோட மேல் பகுதியும் சேர்க்கறதுக்கு வந்து Z ஆக்சிஸ் மாதிரி வச்சுருக்கேன். மேலேருந்து கீழே போகிறதுக்கு Y ஆக்சிஸ்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுறதா எப்படி 3 ஆக்சிஸாக வந்து ஒரு ஒரு 3 ஆக்சிஸும் எப்படி நம்ம இதுக்குள்ளே கொண்டு வர முடியுதுன்னு உங்களால் தெரியுதா? ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ 4 காலம், அதே மாதிரி இந்த மேலே காமிச்சிருக்கிற ஒவ்வொரு காலம்னு இருக்கிற ஃபோர்ஸையும் நான் இங்கே காமிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ஃபோர்ஸுக்கும் பேர் கொடுப்போம். இந்த ஃபோர்ஸுக்கு நான் வந்து சும்மா ஏபிசிடின்னு கொடுப்போம். ஏபிசிடி. சரிங்களா? இப்போ வந்து 4 காலம் இருக்குது. இந்த 4 காலமையும் வந்து நான் ஜாயின் பண்ணுறது வச்சு ஒரு ஸ்பேஸ் மாதிரி, அதாச்சும் நிறைய பிளேன்ஸ், அதாச்சும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் Z ஆக்சிஸ் மூணுமே வந்து நம்ம பார்க்க முடியும் இதில். அந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து நம்ம வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த டேங்கை வந்து இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலர் வரையலாம். அப்புறம் இதை வந்து இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறேன், முன்னாடியிலேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்க்குறேன் இந்த டேங்க்கை, இங்கேருந்து பார்க்குறேன். அப்படி பார்க்குறச்சே எனக்கு என்ன தெரிய போகிறது, உங்களுக்கு வந்து இந்த காலம் தெரியும், இந்த காலம் தெரியும். இங்கேருந்து பார்க்குறச்சே இந்த காலம்ல என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஏ இருக்குது. இந்த காலம்ல என்ன ஃபோர்ஸ் இருக்குது, பி இருக்குது. ஸோ ஏ ஃபோர்ஸும் பி ஃபோர்ஸும் உங்களுக்கு தெரியும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதில் வந்து இது தெரியறது உங்களுக்கு எக்ஸு, இது வந்து ஒய். இந்த எக்ஸும் ஒய்யும் சேர்த்து தான் இந்த முகம் தெரியும். எக்ஸ் ஒய்யும் சேர்த்தா தான் இந்த முகம். சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து எக்ஸ் ஒய் பிளேன்னு சொல்கிறேன். ஏன் எக்ஸ் ஒய் பிளேன்னு சொல்கிறேன், ஏன்னா எக்ஸு ஒய்யும் சேர்ந்தது தான் எக்ஸ் ஒய் பிளேன். இப்போ அதே மாதிரி இப்போ நான் வேறு மாற்றுறேன். உங்களை வந்து நான் இங்கேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க. இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்குறச்சு உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு Z தெரியும், Y தெரியும். ஓகேங்களா? இந்த கிரே கலரில் ஷேட் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கிரே கலர் ஷேடு. இந்த கிரே கலர் ஷேட் அடித்தது தான் இந்த சைடு. இதுக்கு கூட அடிச்சிருக்கலாம், நான் அதுக்கு அடிக்கலான்னா சும்மா இது ஏன்னா வந்து இது ஆரிஜினல் ஆனதுனால வந்து நான் இதை Z ஆக்சஸ் இது இங்கே போகிறது, Y ஆக்சஸ் இப்படி கீழே வருதுங்கிறதுனால இதை வந்து நான் ZY பிளேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை பார்க்குறச்சு என்னெல்லாம் ஃபோர்ஸ் தெரியும் நம்மளுக்கு, இந்த ZY பிளேனில் இந்த காலம் இருக்குது, இந்த காலம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ZY பிளேனில் இந்த காலமும் தெரியும். ஸோ இதில் இருக்கிற ஃபோர்ஸ்னா ஏ தெரியும், டி தெரியும். ஏ டி புரியுதுங்களா? ஸோ
இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து நம்ம அதாச்சும் வந்து எக்ஸ் சில ஃபோர்ஸஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே அந்த ஃபோர்ஸஸ் இருக்கிற எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஃபோர்ஸை காமிச்சிட்டீங்க. இங்கே பார்க்குறச்சே எக்ஸ் ஒய்னு ஒரு பிளேன் போட்டு அந்த பிளேனை வச்சு உங்களால் இந்த ஃபோர்ஸை காமிக்க முடியாது. இதுக்கு வர்றச்சே பிளேன் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இசட் அதாச்சும் நிறைய பிளேன்ஸ் இருக்கும். இப்படி ஒரு பிளேனு, இப்படி ஒரு பிளேனு, அதோட இந்த இதுக்கு சேர்த்தா ஒரு பிளேனு, இந்த இதுக்கும் சேர்த்தா ஒரு பிளேனு, மேலே மேலே மட்டும் பார்த்தா அது ஒரு பிளேன், அந்த மாதிரி பல பிளேன்ஸ் இருக்கும். 6 பிளேன் இருக்கும் கரெக்டாக சொல்லணும்னா. ஒரு கியூப் எடுத்தா இந்த மாதிரி ஒரு கியூப் எடுத்தா 6 பிளேன் இருக்கும். அதுக்கு வந்து சுருக்கமாக சொல்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. ஸ்பேஸுங்கிறதுக்கு மீனிங் பேசிக்காக என்னென்னா எக்ஸு ஒய் ஜெட் மூணுமே உங்களால் பார்க்க முடியும். 3 ஆக்சிஸையும் உங்களால் பார்க்க முடியும், 3 டேரக்ஷனும் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்பேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேரக்ஷன் தான் பார்க்குறீங்க, எக்ஸு ஒய் மட்டும் தான் பார்க்குறீங்க, அதனால இது பேர் பிளேன். ஒரு ஸ்பேஸில் வந்து எப்போவுமே ஒரு கியூப் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பேஸில் வந்து பல பிளேன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்பேஸில் நிறைய பிளேன்ஸ் உண்டு. அதே ஒரு பிளேன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிளேன் வந்து ஒரு 2 ஆக்சிஸ் வச்சு டிஃபைன் பண்ணுறது தான் ஒரு பிளேனுன்றது. ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு பேர் தான் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டம். பிளேனை பார்க்குறச்சே வந்து ஸ்பேஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 3 ஆக்சிஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தா தான் புரியும். சரி, பரவாயில்ல. இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு தான் வந்து இதுக்கு வந்து பேர் வந்து இந்த ஃபோர் சிஸ்டம்க்கு பேர் வந்து இங்கே அப்படியே இதெல்லாம் ஃபோர்ஸஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு ஃபோர்ஸஸ் இன் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஃபோர்ஸஸ் ஆன் அ பாயிண்ட், ஃபோர்ஸஸ் இன் அ பிளேன், ஃபோர்ஸஸ் இன் ஸ்பேஸ். ஓகேங்களா? தான் ஒன்றுமே வந்து போக போக இன்னும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பேண்டடாக நல்லா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிறது. இது ரொம்ப ஈஸி, இது வந்து அந்தளவுக்கு ஈஸி இல்லை, இது எல்லாத்தோடையும் கஷ்டம் ஃபோர்ஸஸ் இன் ஸ்பேஸ்ன்றது. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸும் மேலே ஒரே பக்கமாக தான் போகுது. பார்த்தீங்களா? இதுவும் மேலே தான் போகிறது, இதுவும் மேலே தான் போகிறது, இதுவும் மேலே தான் போகிறது, இந்த ஃபோர்ஸும் மேலே தான் போகிறது. அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. ஃபோர்ஸ் எப்படி வேணால் ஆக்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரீன் யூஸ் பண்ணுறேன், இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கலாம், இப்படி ஒரு ஃபோர்ஸு. அதாச்சும் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து எங்கே வேணால் ஆக்ட் ஆகலாம். இப்படி போகலாம், இப்படி கிராஸாக வரலாம், இதுக்குள்ளே கிராஸாக வரலாம், இங்கே போகலாம். அது மாதிரி இது ஜென்ரலாக எப்படி வேணால் இருக்கலாம் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸஸ் இன் ஸ்பேஸ். ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஏபி சிடிஇஎஃப் ஜிஹெச். ஸோ வந்து ஒரு ஜென்ரலான கேஸ் இது. ஃபோர்ஸஸ் இன் ஸ்பேஸ் ஒவ்வொன்றும் ஒரு டைரக்ஷனில், அதாச்சும் வந்து ஒரு ஆர்டரே கிடையாது. இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறது, இது கொஞ்சம் டயகனலாக போகிறது, இதுக்கு டயகனலாக போகிறது, இது வந்து இது ஆக்ட் ஆகிற மாதிரி கீழே இங்கே ஆக்ட் ஆகுது, இது அப்படியே ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்லேயே போகிறது. ஓகேங்களா? இது ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. ஜெனரல் 3Dன்னு சொல்ல 3Dனா ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸோடைய ஃபோர்ஸஸ் வந்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுட்டா தான் அடுத்தது ஃபோர் சிஸ்டம்ஸுக்கு போக முடியும். ஸோ ஃபோர்ஸஸ் வந்து நம்ம 3 விதமாக பார்க்கலாம் தெரிஞ்சிட்டோம். ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்க்கலாம், ஒரு பிளேனில் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்க்கலாம், இல்லை ஸ்பேஸில் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபோர் சிஸ்டம்ஸ். அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபோர் சிஸ்டம்ஸ். அதாவது ஃபோர் சிஸ்டம்ஸோடைய பிரிவுகள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒன்று பார்ப்போம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, பட்டனோ இதோ இல்லை சின்ன ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம். ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகலாம், ஒரு ஃபோர்ஸ் இப்படி, ஒன்று இப்படி வர்றேன். இல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த எல்லா ஃபோர்ஸுமே வந்து இந்த பாயிண்ட்லேருந்து வெளியே போகுது. ஏரோ மார்க்கிங் இருக்கு இல்லையா? ஸோ வந்து
இந்த பாயிண்ட் எல்லா ஃபோர்ஸும் வெளியே போகிறது. இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர மாதிரியும் இருக்கலாம், தப்பு கிடையாது. இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியுது, பேசிக்காக ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் மேலே பல ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாச்சும் வந்து சிங்கிள் பாயிண்ட் மெனி ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் பல ஃபோர்ஸ். இதுக்கு பேர் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படிம்பாங்க. கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், இதுக்கு பேர் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்படி ஒரு பிளேன் பிளேன் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு, XY பிளேன். அந்த அந்த ஒரு செவரை தூக்குற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஒரு இந்த XYன்னு சும்மா வரைஞ்சிக்கிறேன் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஒரு பிளேன் இருக்குது, அந்த பிளேனில் பல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நீங்கள் அந்த இதில் பார்த்த மாதிரி அந்த செவர் தூக்குற எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு 4 ஃபோர்ஸ் மேலே அப்படி ஆக்ட் ஆகலாம். அது ஒரே ஒரு கேஸ் தான், அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிளேனுக்குள்ளே எப்படி வேணால் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம். அந்த எக்ஸாம்பிளில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருந்தது உங்களுக்கு ஃபோர்ஸு, ஆனால் எப்படி வேணா இருக்கலாம் நிஜத்தில். ஸோ அப்படி பார்க்குறச்சே இப்போ நான் வரைகிறேன், ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், அப்புறம் ஒன்று வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். வேறு கலர் போடுறேன் இதுக்கு. இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்புறம் இப்படி ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம், இப்படி ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம் பக்கத்தில். அதை தவிர இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குன்னு வச்சுப்போம். இப்படியெல்லாம் கோணலாம். இப்படி ஒரு ஃபோர்ஸு, இப்படி ஒரு ஃபோர்ஸு. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பிளேனில் பல அது இருக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸுமே வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஆக்டர்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்படி போகிறது, இது ஒன்று இப்படி போகுது, இது ஒன்று மேலே போகுது, இன்னொன்று கீழே வருது, இது எல்லாமே கோணலாக போகிறது. எல்லாமே இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு, ஆனால் எல்லாமே இந்த பிளேனுக்குள்ளே தான் இருக்குது. எல்லா ஃபோர்ஸும் எல்லாமே இந்த ஒரே பிளேனுக்குள்ளே தான் அத்தனை ஃபோர்ஸுமே இருக்கு. ஆனாலும் ஸோ இதுக்கு ஒரு பேர் ஏ கொடுத்துக்கலாம். நீங்கள் ABCDE FGHன்னு எவ்வளோ வேணால் பிளேன் பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெனி ஃபோர்ஸஸ், இது வந்து மெனி ஃபோர்ஸஸ் இன் many forces in single plane. இதை வந்து coplanar forces அப்படிம்பாங்க. coplanar forces, COPLANAR, coplanar forces பேர் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் கோப்ளானார் ஃபோர்ஸஸ். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிள் கேசஸ் இருக்குது, அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு 3 ஃபோர்ஸ் இருக்குங்க, ABCன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த 3 ஃபோர்ஸுமே எப்படி இருக்குன்னா ஒரே லைனில் தான் 3 ஃபோர்ஸுமே இருக்குது. ஒரே லைனில் 3 ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி மெனி ஃபோர்ஸஸ் along சேம் லைன். மெனி ஃபோர்ஸஸ் பல ஃபோர்ஸஸ் ஒரே லைனில் போகிறதுனா அதுக்கு பேர் கோலினியர் ஃபோர்ஸஸ் அப்படிம்பாங்க. கோலினியர் ஃபோர்ஸஸ். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏ இருக்குது, பி இருக்குது. ஏ எப்படி போகிறது, அதே மாதிரி தான் பி கீழே போகிறது. அண்ட் இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏ வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்தாலும், இந்த பியும் நீங்கள் எவ்வளோ தூரம் இழுத்தாலும் இந்த ஏயும் பியும் சேரவே சேராது. இந்த ஏவும் பியும் சேரவே சேராது. ஏன்னா வந்து அதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதை சியும் இயும் எடுத்துட்டா கூட சியை நீங்கள் எவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க, இஏ எவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க, இது ஸ்ட்ரைட்டாக ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, அதே டைரக்ஷனில் கொஞ்சம் மேலே ஏவும் போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் இழுத்தாலும் இந்த ரெண்டுமே சேராது. அந்த மாதிரி எவ்வளோ தூரம் இழுத்தாலும் சேராது அப்படிங்கிறதுக்கு 2 lines
நெவர் மீட்டிங். ஓகேங்களா? டூனில் 2 ஆர் மோர்னு போடலாம். 2 இல்லை, 2க்கும் மேலே நம்பர் ஆஃப், அது மாதிரி இதில் 2 காமிச்சிருக்கேன். அது மாதிரி 3 4 எவ்வளோ வேணால் வரைஞ்சிக்கலாம் நீங்கள். அந்த 2 ஆர் மோர், 2 ஆர் மோர் லைன்ஸ் நெவர் மீட்டிங் அப்படின்னு பாருங்க. அதுக்கு பேர் வந்து parallel forces. ஓகேங்களா? parallel forces பாங்க அதுக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ்ன்றது. ஒன்று ஒரே பாயிண்ட்லேயே எல்லாமே ஆக்ட் ஆகலாம், உள்ளே போகலாம், விளாட்லாம், எப்படி வேணா இருக்கலாம். அது பேர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஒரே பிளேனில் பல ஃபோர்ஸஸ் இருந்தால் அது பேர் கோப்லேனார் ஃபோர்ஸஸ். ஒரே லைனில் பல ஆக்ட் ஆச்சுன்னா கொலினியர். 2 இல்லை 2க்கும் மேலே ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் போயின்னு இருக்கு, கொஞ்சம் தள்ளி தள்ளி எவ்வளோ தூரம் இழுத்தாலும் சேராது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேரலல் ஃபோர்ஸஸ். சரி, இப்போ ஃபோர்ஸஸை கிளாஸிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்ஸஸ்னால என்ன ஆகுன்றதை பார்ப்போம். வாட் ஆர் தி எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ், அதுக்கு தான் பேர். ரைட்டா? ஓகே. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, ஏன்னு ஒரு ஃபோர்ஸு ஒரு 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 சின்ன ஒரு பாயிண்ட் அதில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல் இல்லை சம்திங் சின்னதாக இருக்குது. ஓகேவா? இந்த பட்டன் மாதிரி. ஓகேங்க? பட்டனும் உங்கள் விரலும் எப்படி கிட்டத்தட்ட ஒரே சைஸோ, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற எத்தனால ஆக்ட் ஆகிறதும், அப்புறம் இந்த இந்த கல் நம்ம ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸாக இருந்தால் ஃபோர்ஸை நான் பாயிண்ட் மாதிரி வச்சுப்போம். அதை ஃபோர்ஸை ஆக்டிங் ஆன் த பாயிண்ட். ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன். ஒரு ஃபோர்ஸ் ஏ ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்? இந்த ஃபோர்ஸ்னால இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால இது கொஞ்சம் தூரம் தள்ளிடும் அதை. ஓகேங்களா? இங்கேருந்த பாயிண்ட்டு அப்புறமா இங்கே வந்துடுது. அதாச்சும் இந்த இங்கே இருந்த கல் இங்கே வந்துடுது, இந்த கல் இங்கே வந்துடுது. அதாச்சும் இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு இந்த கல். ஸோ அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அது வந்து மோஷன் அப்படிங்கணும். எம்ஓடி மோஷன் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேரெக்டாக நகரத்துக்கு பேர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த கல் நகர முடிஞ்சுது, அதனால நகர்ந்துடுது. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்க, யாரும் அந்த கல்லை பிடிச்சி வச்சுக்கல. ஸோ நீங்கள் தள்ள அந்த கல் நகர்ந்து இந்த பக்கம் வந்துடுது. இல்லை இன்னொன்று நடக்கலாம். என்னென்னா, இந்த கல் வந்து கல் இல்லை ஏதோ ஒன்று, அது என்னவோ அது ரொம்ப அடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, நகர்த்த முடியாது. ஏதோ ஒரு ஓரத்தில் போய் கிடக்க அந்த கல், அதை அந்த கல்லை தள்ள நகர்த்த முடியாது, இடிச்சுட்டு இருக்கு, அடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோர்ஸ் வச்சு தள்ளினீங்கன்னா இங்கே வந்து நகர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நகர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இது வந்து இங்கே நகர்ந்த மாதிரி இப்போ இதால் நகர முடியாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகலாம்? அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோர்ஸ் நல்லா அழுத்த இந்த கல் இல்லை அது என்ன பொருளோ அது நசுங்கிடலாம். ஓகேங்களா? அந்த அங்கே அழுத்தத்தில் அது நசுங்கி போகலாம். இது நீங்கள் பிடிச்சி வைக்கலன்னா நகர்ந்துடும், நகர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நசுங்கி போகலாம். சரிங்களா? அதாவது இதோட ஷேப்பே மாறிடுது. ஓகேங்களா? ஷேப்பே மாறிடுது. சேஞ்ச் இன் ஷேப்பே மாறிடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது இதில் என்ன தெரியுது? ஒரு பொருள் ஆக்ட் ஆகுதுன்னா ஒன்று அது நகரும், இல்லை ஷேப் மாறிடும். இதுதான் உங்களோட ஃபேமஸ் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லுவாங்க, நியூட்டனுடைய முதல் விதி இதுதான். ஓகேங்களா? அதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுதுன்னா அது வந்து அது நகர்ந்துட்டு இருந்ததுன்னா அதே மாதிரி நகர்ந்துட்டு இருக்கும். சரி, ஏதாச்சும் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒரு பொருள் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு இடத்துல நகராமல் இருக்குன்னா நகர ஆரம்பிச்சிடும், நகர்ந்துட்டு இருக்குன்னா வேற மாதிரி நகரும், இல்லை நகர முடியாதுன்னா ஷேப் மாறிடும். இதுதான் உங்களுடைய நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. அதாச்சும் நகரில், அதாச்சும் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நகரில்னு அர்த்தம். ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா நகர ஆரம்பிச்சிடும், அதான் மோஷன் வந்துடும். மோஷன்லேயே தான் இருக்குது, அப்போ போய் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. மோஷனில் இருக்கும்போதே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா மோஷன் சேஞ்ச் ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மோஷன் சேஞ்ச் ஆகுறதுனா வந்து ஒன்று இப்போ இப்படி நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா, இப்படி நகர ஆரம்பிக்கலாம், இல்லை இப்படி நகர ஆரம்பிக்கலாம், இல்லை இன்னும் வேகமாக நகரலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நகரலாம். அதான் மோஷன் சேஞ்ச். ஒன்று ஸ்பீடு இல்லை போகிற டைரக்ஷன், அது பேர் மோஷன் சேஞ்சு. இல்லை நகர முடியாதுன்னா கேனாட் மூவ் அப்படின்னா ஷேப் சேஞ்ச் ஆகலாம். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால இதெல்லாம் தான் நடக்கலாம் ஒரு ஆப்ஜெக்டில். இதான் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா கூட. சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸுக்கு அந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிறதுனால அந்த பாயிண்ட்டு இல்லை அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் நடக்கிறதுங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்னும் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதில் என்ன அப்படி பார்க்குறோம் அப்படின்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 2ன்னு போட்டிருக்கீங்க இல்லையா, இப்படி ஒரு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டையில் நான் ஃபோர்ஸை வந்து இங்கே பண்ணுறேன். ஒரு பிளேன் இருக்குது, XY பிளேனு. அந்த XY பிளேனில் ஒரு கட்டையை வச்சுருக்கேன். XY பிளேனில் ஒரு கட்டை இருக்குது, 1 2ன்னு போட்டிருக்கேன். அந்த கட்டைக்கு பேர். அந்த 1 2 கட்டையில் இந்த 2 இருக்கிற இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? 1ல் எதுவும் ஆக்ட் ஆகலை. அப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பேனாவை கூட வச்சு நீங்கள் டேபிள் வச்சு ஒரு நுனியை மட்டும் விரலில் தள்ளி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த கட்டை அப்படியே இப்போ இந்த கட்டை இப்படி நேராக படுத்துட்டு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கட்டை மேலேயும் கீழே நகர போகிறதில்ல. நீங்கள் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுல இந்த கட்டை இருக்கிற மாதிரி இது மேலேயும் கீழே போக போகுதில்ல. இங்கே வந்து ஒரு 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 சைடில் மட்டும் நீங்கள் இப்படி ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே நகராமல் இது மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும். இல்லையா சார்? இப்படி சுற்றும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்டில் அப்ளை பண்ணிருக்கீங்க ஃபோர்ஸை. இங்கேயும் அப்ளை பண்ணீங்க அதே ஃபோர்ஸ்னா நேராக மேலே நகர்த்தலாம். நீங்கள் அப்படி பண்ணல, ஒரு பார்ட்டில் மட்டும் நீங்கள் இந்த சைடில் மட்டும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னா இது இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கும். அந்த சுற்றுறதுனால என்ன நடக்கிறது? இப்போ இந்த 1 இங்கே இருந்தது இல்லையா, இந்த 1ங்கிற பாயிண்ட்டு இங்கே இப்போ இல்லை, கொஞ்சம் கீழே போயிடுத்து. அதே மாதிரி கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. இங்கே எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்ததோ இங்கே இதுலேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான். இங்கே இருந்த பாயிண்ட்டு இங்கே போயிடுது. ஸோ இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகிற மாதிரியே உங்களுக்கு வந்து இப்போ ஃபோர்ஸ் ஒரு இந்த மாதிரி கட்டை இருக்குது. நீங்கள் பார்க்குற பாயிண்ட்டு, அதாச்சும் நீங்கள் பாயிண்ட் வந்து 1ல் இருக்கீங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. 1ல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகவே இல்லை, 2ல் மட்டும்தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனாலும் 1ல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. 1ல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமையே 1ல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கட்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த கட்டை வந்து இப்படி கொஞ்சம் கோணலாக போயிடுச்சு. ஸோ அதாச்சும் ஸ்ட்ரைட்டாக இருந்தது கொஞ்சம் சுற்றி இருக்குது. இதுக்கு பேர் ரொட்டேஷன் அப்படிம்பாங்க. ரொட்டேட் ஆகிருக்கு கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு, அந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகாமல் வேறு பாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும் இங்கே இருக்கிற மாதிரி. அதை தவிர ரொட்டேஷனும் இருக்கும். ஸோ இங்கே வந்து நகர்த்த முடியாதுன்னு என்னாச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பார்ப்போம். இப்போ இந்த கேஸில் வந்து இந்த இந்த நுனி இந்த பாயிண்ட் நகர முடியாதுன்னு வச்சுப்போம். நகர்த்த முடியாது. இப்போ இங்கேருந்து இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயும் இந்த சைடுக்கும் நகர்ந்துருக்கு இல்லையா, இப்போ அது மாதிரி நகர முடியாதுன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும்போது இது இப்போ நகர முடியாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகலான்னா இது கொஞ்சம் வளையலாம். ஏன்னா இது வந்து இப்படி ஃப்ரீயாக இப்போ நகர்ந்த மாதிரி இது நல்லா நகர முடியாது இப்போ. ஏன்னா இங்கே நகர்த்த முடியாத மாதிரி நான் அடைச்சிட்டேன் இந்த இடத்த. ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த 2ன்ற பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் நகர்ந்துருச்சு. அது மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இங்கேக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக முடியாதுன்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா நான் கினாட் 3 போட்டுட்டேன். ஸோ இந்த சைடு மட்டும்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இந்த சைடு மட்டும்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதை தவிர இந்த ரொட்டேஷனும் இருக்குது. இங்கே கொஞ்சம் ரொட்டேட் ஆகிருக்கு, கொஞ்சம் சுற்றி இருக்குது. அதை தவிர என்ன பார்க்குறீங்கன்னா இங்கே எப்படி இருந்துச்சு, இது ஒரு ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற ரெக்டாங்கிள். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதுவும் ஸ்ட்ரைட் லைன், இதுவும் திரும்பி மறுபடியும் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற ரெக்டாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, இந்த முதல்ல ஸ்ட்ரைட் லைன் ரெக்டாங்கிளாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த சைடு நகர்த்த முடியாதுன்னு வச்சதுனால இங்கே வளைஞ்சு போயிடுச்சு இங்கே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இப்போ சொல்லலை என்னென்னா சேஞ்ச் இன் ஷேப்பும் வந்திருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அது தவிர ரொட்டேஷன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஷேப் இருக்குது, இங்கே வந்து சேஞ்ச் இன் ஷேப் இருக்குது. அது தவிர வேணா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கலாம். ரொட்டேஷனுங்கிறது பெருசாக இதில் வர பாயிண்ட் ஃபோர்ஸஸான பாயிண்ட் இருக்கும்போது ரொட்டேஷனுங்கிறது வர போகிறது இல்லை. இந்த மாதிரி ஆன டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டுன்னு வந்தால் தான் ரொட்டேஷனும் வரும். ஸோ வந்து சேஞ்ச் இன் ஷேப்புங்கிறது என்ன,
இந்த வளைஞ்சு போயிருக்கு இல்லையா, இதான் சேஞ்ச் இன் ஷேப். அதாச்சும் வந்து நோ ஸ்ட்ரைட் லைன். இனிமேல் அது ஸ்ட்ரைட் லைனாகவே இல்லை. அதான் வந்து சேஞ்ச் இன் ஷேப்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஆன பாயிண்ட் அப்படின்னா அதை நம்ம ஃபோர்ஸ்னே சொல்லலாம். இதனால ஒன்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, ஃபோர்ஸ் வேறு ஏதோ பாயிண்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நம்ம மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் இருக்குது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது வேறு பாயிண்டில். அப்படிங்கும்போது அந்த முதல்ல நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு போயிட இல்லை வந்து ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும், ரொட்டேஷனும் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொட்டேஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ சில நேரத்தில் அப்படி வந்து இப்படி கூட பார்க்கலாம். உங்களுக்கு மேலே பண்ணதில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு பாயிண்ட் இருந்து ஒரு பாயிண்டில் மட்டும் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் இல்லையா. அப்போ அப்படி பண்ணாமல் நான் வந்து இந்த அதை இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இந்த எண்ணிலையும் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் ஆப்போசிட்டில், இது மேலே போச்சுன்னா இதை நான் கீழே அப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக இது மேலே சுற்றும், இங்கேருந்து அந்த கீழே அப்ளை பண்ணால் இது கொஞ்சம் கீழே போகும். ஸோ வந்து இங்கே ஒரு ரொட்டேஷன், இங்கே ஒரு ரொட்டேஷன் மேலே. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து மேலே போகிறது, இன்னொரு எண்டில் இன்னொரு ஃபோர்ஸு கீழே வருது. ஸோ ஆனால் ரெண்டுக்குமே வந்து நான் அதே 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 ஃபோர்ஸ் தான் வச்சுக்கலாம். இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், அதே ஃபோர்ஸ் தான். ஆனால் ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே. ஸோ சேம் ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை தான் நான் போட்டிருக்கேன், இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரே ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கப்பிள் அப்படிங்கிற, அது பேர் வந்து கப்பிள். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் பற்றி என்ன ஃபோர்ஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது.